1.5 நிமிஷம் தான் செந்தில்வேல் பேசியிருக்காரு. 1.5 நிமிஷத்திலே அப்படி டென்ஷன் ஆகி போறதுக்கு நீங்க அவ்வளவு பெரிய புடிங்கி ஒண்ணு இல்லையே, அவ்வளவு சீன்லாம் ஒண்ணு இல்லையே. பக்குவப்பட்டுக்க தங்க தமிழ்ச்செல்வன் அமைதியா இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு இவ்வளவு கொதிக்கிறீங்க? திமுக அபிஷியலா சேர்ந்து திமுக கொள்கை பரப்பு செயலாளராகவோ இல்லை மாணவர் பாசறை மகளிர் பாசறை போக முடியாது, வேற ஏதாவது பொறுப்பை வாங்கிக்கிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க பேசலாம். அதுக்கு லாஜிக் இருக்கு. பொதுவான ஆளு, ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர், நெறியாளர் இப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்க திமுக முட்டு கொடுத்தா கேட்கத்தானே செய்வான். 200 ஊபிஸ்ன்னு கேட்கத்தானே செய்வான். பேடிஎம் கரோன்னு அவன் கேட்கறான்னா கேள்விக்கு பதில் சொல்லி, இல்ல நான் அப்படி இல்ல, நான் கொள்கை கோட்பாடு கொண்டு திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு நான் திமுகவுக்கு ஆதரவா பயணிக்கிறேன், திமுகவினால இந்த செயல்பாடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாத்தீங்களா, ஒரு 53 கல்கோரி எடுத்து போராடிய ஜவஹர் அலி லாரியை வச்சு அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. இது மாதிரி செயல்பாடு எனக்கு இப்படி ஈர்த்துச்சு. சென்னையை தூய்மைப்படுத்திய தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 மாசமாக இந்த ராம்கேங்கிற தனியார் நிறுவனத்திற்கு எதிராக அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதை எதுவுமே கண்டுகொள்ளாம இந்த பக்கம் நம்ம கடையை விரிப்போம்னு சொல்லி அறிவுத்துறை நடத்தக்கூடிய இந்த செயல்பாடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆத்துமல்லை அள்ளுவதை தடுக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த செயல்பாடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பொதுவா நமக்கு பீடி சிகரெட், இந்த பிராண்டி விஸ்கி, இந்த ரம்மு ஓட்கா ஜின்னு இதுதான் தெரியும். ஆனா திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் மெத்தபெட்டமைன், சூடபெட்டமைன், அபின், ஹெராயின், இந்த மாதிரி பல்வேறு கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஆயில், கஞ்சா பிஸ்கட், இப்படி பலவிதமான போதைப் பொருட்கள், அப்புறம் எல்எஸ்டி ஸ்டாம்பு, நாக்கில் பாம்பு கடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. இப்படி புது புது போதைகளை அறிமுகப்படுத்தி ஆட்சி எங்க ஆட்சி இல்லையா, அதுக்காக திமுக நான் பேசுறேன் அப்படின்னு லாஜிக்கா பேச வேண்டியதானே.